ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கொலிஷன் டேமேஜ் தான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்டர் கிளாஸில் நேம் வந்து நான் ட்ராப்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ட்ராப்பில் சிக்கினா நம்மளோட பிளேயருக்கு வந்து டேமேஜ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொலிஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பாக்ஸோ எந்த கொலிஷன் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு பாக்ஸ் கொலிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து 3 இல்லாட்டி டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நான் வந்து விசிபிலிட்டி வந்து ஆனில் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஹிடன் கேம் வந்து நான் ஆனில் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னால் இன்கேமில் பார்க்க முடியும் இதை. ஸோ இதோட கொலிஷன் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போனால் என்னோடய பிளேயருக்கு வந்து டேமேஜ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொலிஷனில் பட்டால் டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து ஆன் காம்பனன்ட் பிகின் ஓவரில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. டிஃபால்ட்டு நம்ம வந்து இதில் டேரெக்டாக கேஸ்ட் டு நம்ம கேரக்டர் என்னென்னா ட்ரூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களோட கேரக்டர் என்னென்னோ கேஸ்ட் பண்ணி ஸோ இப்போ அதுலேருந்து கெட் பிளேயர் ஹெல்த் நீங்கள் அதில் பிளேயர் ஹெல்த்துக்கு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கெட் பிளேயர் ஹெல்த் அது அப்படியே ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகிற மாதிரி சப்ராக்ட் பண்ணி 1 கொடுத்துட்டு மறுபடியும் பிளேயர் ஹெல்த்தை வந்து செட் பண்ணிடணும். பிளேயர் ஹெல்த். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நம்ம இப்போ இது மூலிமா பண்ணும்போது ஒன்றா ஹெல்த் குறையும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோடய கேரக்டருக்கு வந்து அந்த கொலிஷன் பாக்ஸ்க்குள்ளே போய் நின்னா ஒரேடியாக எனக்கு ஹெல்த் நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். இருங்க அப்போனா டேரெக்டாக எனக்கு குறைஞ்சது 0.1 எனக்கு 0.1% குறையிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து 1 தான் குறையுது. நான் ஒரு தடவையும் நான் உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெத்தட் இல்லாமல் எனக்கு உள்ளே போனாவே எனக்கு ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஈவன் பீன் பிளேயில் வந்து கேஷ் பண்ணிக்கலாம் இவனை. ஸோ ஈவன் பீன் ஆனோடனே இந்த கேஷ் பண்ணிக்கலாம். கெட் பிளேயர் கேரக்டர். ஸோ இவனை வந்து ப்ரொமோட் டு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ப்ரொமோட் பண்ணிவிட்டு இவனை தூக்கிடலாம். ஸோ இப்போ என்னோடய கேரக்டர் வந்து இப்போ நான் இன்னொரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் வந்து எதுக்குன்னா இன் பாக்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது. அதாவது கொலிஷன் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணலாம். சப்போஸ் இன் கொலிஷன் பாக்ஸ்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து ட்ரூ கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி கண்டிஷனாக கூட செக் பண்ண முடியும். எப்படி பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டு நம்ம கேரக்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். நம்மளோட ட்ரூப்பர் கேரக்டர் தான் போகிறாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பிரான்ச்சில் ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து செட் பண்ணிக்கோ இந்த கண்டிஷனை அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஈவென்டிக்கில் தான் நம்ம இதோட வேலையை ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். இதை வந்து கெட் பண்ணிவிட்டு ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம். இது ட்ரூவாக இருந்தால் என்னோடய கேரக்டர் வந்து இப்போ வந்து ஈவென்டிக்கில் இருக்கும். இப்போ வந்து என் கேரக்டர் இன்பாக்ஸில் இருக்கான் அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் நம்ம இவனை எடுத்துக்கலாம். கெட் பண்ணிக்கலாம். ஸோ கெட் பண்ணி இவனை வந்து கெட் பிளேயர் டிஃபால்ட் ரூட்ஸின் என்னோடய ட்ரூப்பர் எடுத்துக்கிறேன். மாற்றி எடுத்துட்டேன். ட்ரூப்பரை கெட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கெட் பிளேயர் ஹெல்த். நான் ஆல்ரெடி பிளேயர் ஹெல்த் வச்சுருக்கேன். இதிலேருந்து சப்ராக்ட் கொடுத்துட்டு 0.01% எனக்கு குறையிற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா ஈவென்ட்டிங்கிறனால டக்குன்னு குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இருக்கிறனால இப்போ இதுலேருந்து செட் பண்ணிக்கலாம். செட் பிளேயர் ஹெல்த். இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் எனக்கு செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது ஒர்க்காக தான் செக் பண்ணலாமா. இப்போ நான் ப்ளே பண்ணும்போது கேரக்டர் வந்து நம்ம இப்போ உள்ளே போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிருச்சு. இது நான் வந்து 0.01 வச்சுருக்கேன். அது உங்கள் வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இங்கே வேல்யூ மாறும். ஸோ தட் இஸ் கைஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. நம்ம இப்போ வந்து ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு பாக்ஸ் கொலிஷன் டேமேஜ் கொலிஷன் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளான சின்ன அன்ரில் ரிலேட்டடான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டடா பாய், see you.